Hello everyone, welcome to Tamil Network. ஒரு USB டிவைஸில் எப்படி வந்து macOS-ஐ பூட்டபிளாக கன்வெர்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து macOS-ஐ நம்ம பூட்டபிளாக ஒரு யூஎஸ்பியில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 3 திங்ஸ் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ஒன்று, அண்ட் செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்குரிய ஒரு DMG ஃபைல். ஸோ அண்ட் தேர்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பென்ட்ரைவ். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற பென்ட்ரைவ் வந்து 32 GB ஆர் 32 GBக்கு அபோவ் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய macOS-ஏ பார்த்தீங்கன்னா 16 GB ஆக்குபை பண்ணிடும். ஸோ அதனால் நம்மளால் ஒரு 16 GB பென்ட்ரைவில் இன்ஸ்டால் பண்ண முடியாது. மினிமம் 32 GB ஆர் அபோவ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது ரீட் ரைட் ஸ்பீடு வந்து அதிகமாக இருந்ததுன்னா அது இந்த ப்ராசஸ் கம்ப்ளீஷன் வந்து இன்னும் சீக்கிரமாகவே இருக்கும். ஸோ வாங்க அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுள் போய்க்குங்க. கூகுளில் வந்து பலேனா ஹெச்ஆர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ பலேனா ஹெச்ஆர் நீங்கள் டைப் பண்ண உடனே அதில் ஃபஸ்ட்டு வரதே பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியலான வெப்சைட் தான். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு விண்டோஸ் யூஸராக இருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா 138 MB கிட்ட வருது. ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ளாஷ் ஃப்ரம் ஃபைல், செலக்ட் டார்கெட் அண்ட் ஃப்ளாஷ் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வச்சுருக்கிற பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணிங்கன்னா இட் வில் பி லைக் திஸ். ஸோ இது வந்து ஒரு 32 GB பென்ட்ரைவ். அதில் நம்மளோட யூஸபிள் பார்த்தீங்கன்னா 28.9 GB இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஃபார்மேட்டில் ஃபைல் சிஸ்டமில் NTFS-ஏ இருக்கட்டும். அண்டு நீங்கள் வால்யூம் லேபிள் நேம் வேணுன்னா கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம், இல்லை ஃப்ரீயாக விடுறதுனால பிரச்சனை இல்லை. அண்டு ஸ்டார்ட் அண்ட் ஓகே. ஸோ இதோட ப்ராசஸ் கம்ப்ளீஷன் டைம் வந்து உங்களோட USB டிரைவோட ஸ்பீடை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து USB 3.0 பென்ட்ரைவ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட ரீட் ரைட் ஸ்பீட் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு ப்ராசஸும் கம்ப்ளீஷன் சீக்கிரமாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த ஃபார்மேட்டிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமேட்டு இப்போ ஃப்ளாஷ் ஃப்ரம் ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற macOS-ஓட .dmg ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இந்த நம்ம கேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம macOS மான்ட்ரி யூஸ் பண்ணுறோம். macOS மான்ட்ரி தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்த macOS. ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்குறோம். அண்ட் டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கிற அந்த பென்ட்ரைவ். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ். ஸோ ஒன்ஸ் இந்த ஃப்ளாஷிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா .dmg ஃபைலில் இருக்கிற எல்லா கண்டென்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த USB டிரைவுக்கு அப்லோட் ஆகிடும். அண்ட் அந்த அப்லோட் ஆனதுக்கப்புறமேட்டு இந்த சாஃப்ட்வேர் வந்து வேலிடேஷன் செக் பண்ணும். இந்த வேலிடேஷன் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்கிப் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளாஷிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகட்டும். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா USB 2.0 பென்ட்ரைவ் தான். ஸோ அதோட ரீட் ரைட் ஸ்பீட் வந்து 8 MB/s ஆர் 10 MB/s இருக்கும். ஸோ இட் வில் டேக் an half an hour டு கம்ப்ளீட் இட். ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு நமக்கு தேவையான ஃபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா .dmg ஃபைல். இந்த .dmg ஃபைல் வந்து நீங்கள் எங்கே போய் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆப்பிள் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மேக்புக்கில் இருந்தே நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் ஒரு விண்டோஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. .dmg ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்குரிய லிங்க்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ நம்ம வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அதுக்குரிய லிங்க்கை போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது மூலிமா நம்மளால் எந்த ஒரு macOS-ஐயுமே நம்மளால் ஒரு பூட்டபிள் டிவைஸாக மாற்றி அதை இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஃப்ளாஷிங் ப்ராசஸ் முடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த USB டிரைவை எடுத்துகிட்டு நீங்கள் வச்சுருக்கிற மேக்புக் ஏராக இருந்தாலும் சரி, மேக்புக் ப்ரோவாக இருந்தாலும் சரி, அதில் உங்களோட USB டிரைவை இன்சர்ட் பண்ணிவிட்டு கமாண்ட் கீ மட்டும் ஹோல்ட் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு பூட் டிவைஸ் ஆப்ஷன்ஸை காட்டும். ஸோ நம்ம இந்த பூட் டிவைஸஸில் இன்சர்ட் பண்ணியிருக்கிற அந்த பென்ட்ரைவை கிளிக் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பென்ட்ரைவ்லேருந்து பூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வழியாக நம்ம வந்து ஒரு macOS-ஐ ஒரு USB வழியாக நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இது மாதிரி நம்ம பல வீடியோஸில் சந்திப்போம். அண்டில் தென் ஸ்டே சேஃப், பீஸ்.